மரத்தின் நிழலும் நன்றி மறந்த மனிதனும். ஒரு பெரிய காட்டில் மிகவும் பழமையான உயரமான ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரம் நூற்றாண்டுகளாக அங்கேயே நின்று கொண்டிருந்தது. பறவைகளுக்கு வீடு கொடுத்தது, விலங்குகளுக்கு நிழல் தந்தது, பயணிகளுக்கு ஓய்விடமாக இருந்தது. மழை காலத்தில் தண்ணீரை தடுத்து மண்ணை பாதுகாத்தது, வெயில் காலத்தில் குளிர்ச்சியான நிழலை அள்ளி வீசியது. ஒரு நாள் ஒரு ஏழை விவசாயி அந்த காட்டு வழியாக சென்றான். அவன் மிகவும் சோர்வடைந்திருந்தான். தோளில் பெரிய மூட்டை, வயிற்றில் பசி, கால்களில் வலி. வெயில் கொளுத்தியது. அவன் மரத்தடியில் உட்கார்ந்தான். மரத்தின் குளிர்ச்சியான நிழலில் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கினான். எழுந்தபோது மிகவும் புத்துணர்ச்சி அடைந்தான். ஆகா, இந்த மரம் எவ்வளோ அருமையானது! எனக்கு இத்தனை சுகம் கொடுத்தது. இதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தான். அப்போது அவன் கையில் ஒரு சிறிய கோடாரி இருந்தது. அவன் மரத்தை பார்த்து சொன்னான், நீ எனக்கு எவ்வளவு உதவி செய்தாய். நான் உனக்கு ஒரு சிறிய பரிசு தருகிறேன். அவன் கோடாரியை எடுத்து மரத்தின் ஒரு சிறிய கிளையை வெட்டினான். அந்த கிளையை எடுத்துக்கொண்டு, இது என் நினைவு பரிசு என்று சிரித்தபடி சென்று விட்டான். மரம் வலியால் துடித்தது. ஆனால் அது ஒன்றும் சொல்லவில்லை. அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைத்து பல ஆண்டுகள் கழிந்தன. அதே விவசாயி இப்போது பெரிய செல்வந்தனாக மாறியிருந்தான். அவனுக்கு பெரிய வீடு, நிறைய பணம், ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தன. ஒரு நாள் அவன் மீண்டும் அந்த காட்டுக்கு வந்தான். இப்போது அவனுக்கு ஒரு பெரிய வண்டி தேவைப்பட்டது. அதற்கு மரம் வேண்டும் என்று நினைத்தான். அவன் ஆலமரத்தை பார்த்தான். மரம் இன்னும் உயரமாக அழகாக இருந்தது. ஆனால் அவன் மனதில் பழைய நினைவுகள் வரவில்லை. அந்த மரம் இன்னும் நல்லா இருக்கு, இதை வெட்டினால் எனக்கு நல்ல வண்டி செய்யலாம் என்று சொல்லி தன் ஆட்களை வரவழைத்தான். மரம் புரிந்து கொண்டது. அது மெதுவாக சொன்னது, காட்டின் இலைகள் சலசலத்த சத்தத்தில், நீ என் நிழலில் தூங்கினாய், நான் உனக்கு உதவினேன். இப்போது என்னை முழுவதுமாக வெட்டுகிறாய். ஆனால் விவசாயி காது கொடுத்து கேட்கவில்லை. அவன் கோடாரியால் மரத்தை வெட்டத் தொடங்கினான். மரம் வலியால் அலறியது. கிளைகள் உதிர்ந்தன, இலைகள் கண்ணீர் சிந்தின. கடைசியாக மரம் முழுவதுமாக விழுந்தது. விவசாயி மரத்தை வெட்டி வண்டி செய்து சந்தோஷமாக போனான். ஆனால் அன்றிரவு மழை பெய்தது. மரம் இல்லாமல் தண்ணீர் வேகமாக ஓடியது. மண் அரிப்பு ஏற்பட்டது. அவன் வண்டி சேற்றில் சிக்கியது. அவன் விழுந்து கால் முறிந்தது. அவன் அழுதான். அப்போது அவனுக்கு பழைய நினைவு வந்தது. அந்த மரம் எனக்கு நிழல் கொடுத்த மரம். நான் அதை வெட்டினேனே. அவன் மனம் வருந்தினான். ஆனால் மரம் இப்போது இல்லை. அவன் தனியாக அழுதான். நீதி: நாம் பெரும் உதவியை மறக்கக்கூடாது. நன்றி உணர்வு இல்லாதவன் எப்போதும் தனிமையில் துன்பப்படுவான். மரங்கள், இயற்கை, நண்பர்கள், பெற்றோர் எல்லோரும் நமக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களை மதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் யாராவது உங்களுக்கு உதவினால் நன்றி சொல்லுங்கள். மறக்காதீர்கள். சின்ன உதவியும் பெரிய மகிழ்ச்சியை தரும்.